வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். நாட்டில் இதுவரை 33 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனமான நடவடிக்கைக்கு கரு கண்டனம். அரசாங்கத்தின் மோசமான தீர்மானங்களே இந்த நிலைமைக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி சாடல். கூட்டணிக்குள் கருத்து முரண்பாடு. கோட்டா மற்றும் மஹிந்தவை சந்திக்க பங்காளி கட்சிகள் தலைவர்களுக்கு எதிர்ப்பு. 100 கிலோகிராம் தேயிலை கொழுந்திற்கு 40 கிலோ உரம் அரசாங்கம் தீர்மானம். பிற நாடுகள் மீது தாக்குதல் நடத்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கப்படுவது இல்லை, ராஜ்நாத் சிங் தெரிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 100க்கும் மேற்பட்டோருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நேற்றைய தினம் 24,335 பேருக்கு பைசர் செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 33,91,742 அதிகரித்துள்ளது. 75 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும் 29 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் 68 பேருக்கு சைனோபா முதலாம் தடுப்பூசியும் 324 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 17 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 11 ஆண்களும் 6 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,901 அதிகரித்துள்ளது. இலங்கை பிரஜை ஒருவர் வெளிநாட்டு பிரஜை ஒருவரை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதற்கு பாதுகாப்பு அமைச்சின் பூரண அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பதிவாளர் நாயகத்தினால் சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. நாட்டு பிரஜைகளின் சுதந்திரத்தை வரையறுப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் இந்த தீர்மானத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக சமூக நீதிக்கான தேசிய அமைப்பின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள அவர், இது அரசாங்கம் எடுத்திருக்கும் தான் தோன்றித்தனமான நடவடிக்கை என்பதுடன் அருவருக்கத்தக்க செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அரச நிர்வாகம் என்பது அறிவியல் தத்துவங்களின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர குடும்பங்களின் சாதாரண நிலைக்கு சட்டம் அமைக்கும் செயற்பாடு இல்லை என்று கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் திருமணம் முடிக்கும் சுதந்திரத்திற்கு ஏற்ற வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த புதிய வரையறையானது இலங்கை பிரஜைகளை 2 முறைகளில் நடத்துவதற்கான அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்த்தால் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை உடன் நாட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கம் தற்போது பொருளாதார, அரசியல் மற்றும் சர்வதேச பிரச்சினைகளில் சிக்கியுள்ளது என்றும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தின் மோசமான தீர்மானத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதமடைந்து உள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தை நினைவு கூர்ந்த மைத்ரிபால சிறிசேன தனது பதவிக்காலம் முழுவதும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பணியாற்றியதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் ஆட்சி முறையின் அடிப்படையிலேயே சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச தரப்புகள் நாட்டிற்கு உதவும் என தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு, மனித உரிமை விவகாரங்களில் மோசமான நிலைமை காணப்பட்டால் அவ்வாறான உதவிகள் நாட்டிற்கு கிடைக்காது எனவும் அவர் கூறினார். ஆகவே சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் நாட்டிற்கு சாதகமாக இருக்கும் என நம்பினால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் உள்ள அனைத்து பங்காளி கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட எதிர்பார்த்து உள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பங்காளி கட்சிகளுக்கும் அரச தலைவர்களுக்கும் இடையில் சுமூகமான தன்மை காணப்படாமல் இருப்பது கூட்டணியின் கருத்து முரண்பாடுகளுக்கு பிரதான காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் கூட்டணி அமைத்துள்ள பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் கடந்த காலங்களில் ஒவ்வொரு வாரம்
வாரமும் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் கூடவில்லை என கூறினார். பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் அரசு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு குறைவடைந்துள்ளதால் சுமூகமான தன்மையினை பேண முடியாத தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக செயற்படுத்தவில்லை, அதற்கு பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலத்தில் சிறந்த திட்டங்களை அமைத்து மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை செயற்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் விசேடமாக வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார மேலும் தெரிவித்திருந்தார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதேச அடிப்படையில் நிவாரணம் வழங்கும் திட்டங்களை செயற்படுத்துமாறு நிதியமைச்சரிடம் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100 கிலோகிராம் தேயிலை கொழுந்திற்கு 40 கிலோகிராம் உரம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்து உள்ளது என பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். கொள்வனவு செய்யப்பட்ட உரத்தொகை தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் தேவையான உரம் மேலும் இறக்குமதி செய்யப்படும் எனவும் உரம் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேயிலை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் உள்ள ஆளும் தரப்பினரின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று பெருந்தோட்டத்துறை அமைச்சின் காரியாலயத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரசாயன உரம் தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைக்கு தற்போது தீர்வு கண்டுள்ளோம். தற்போது உரம் உள்ளது, இருப்பினும் அதிக விலைக்கு உரம் விற்பனை செய்யப்படுவதால் பிரிது ஒரு பிரச்சினை தோற்றம் பெற்றுள்ளது. ஆகவே நிவாரண விலை அடிப்படையில் உரத்தை விநியோகிக்குமாறு பல்வேறு தரப்பினருக்கு வலியுறுத்தியுள்ளோம். அதற்கு அமைய 100 கிலோகிராம் தேயிலை கொழுந்திற்கு 40 கிலோகிராம் உரம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட ரசாயன உரம் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் வர்த்தகர்கள் தங்களின் விருப்பத்திற்கு அமைய ரசாயன உரத்தின் விலையை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். உரம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அளவில் நிரந்தர தீர்வு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகள் மீது தாக்குதல் நடத்த பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கப்படுவது இல்லை என இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்திக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், எந்த நாட்டிற்கும் நம் மீது தீய பார்வை செலுத்துவதற்கு துணிச்சல் வந்துவிடக் கூடாது என்ற நோக்கில் அவை உருவாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். எப்பொழுதோ இந்தியாவில் இருந்து பிரிந்த நாட்டின் நோக்கங்கள் மோசமாகவே இருப்பது ஏன் என்று புரியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த உற்பத்தி அலகு அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் முழுமையாக கட்டமைக்கப்படும். ஆண்டிற்கு 80 முதல் 100 பிரம்மோஸ் ஏவுகணைகள் உற்பத்தி செய்யப்படும் என பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 100 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 16வது மெகா தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், தமிழகத்தில் இதுவரை 8.14 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் தமிழகத்தில் 34 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அதில் 12 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 22 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.